வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஜினியரிங் புதிரை விழுவிக்க போறோம். பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம், ஆனா பயப்படாதீங்க. நாம இத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை ரொம்ப ஈஸியா ஜாலியா கத்துக்கலாம். சரி வாங்க, இந்த சூடான பைப் பிரச்சனைக்குள்ள போலாம். நம்மளோட சவாலோட மையமே இதுதாங்க. ஒரு இன்சுலேட் பண்ணப்பட்ட பைப். கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். இதுலேருந்து எவ்வளோ ஹீட்டு வெளியே போகுது? ஆனா இதுக்கான பதில் எனர்ஜி, எஃபிஷியன்சி, அப்புறம் ஸ்மார்ட்டான டிசைன்னு நிறைய விஷயங்களை பத்தி நமக்கு சொல்லும். இந்த ஒரு படத்தை வச்சு வெப்பம் எப்படி பயணிக்குதுங்கிற முழு கதையும் நாம தெரிஞ்சுக்க போறோம். இது ஏதோ சும்மா ஒரு கணக்குக்காக கேட்கிற கேள்வி இல்லைங்க. இது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி. ஏன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல இப்படி வெளியே போற ஒவ்வொரு டிகிரி வெப்பமும் வேஸ்டான எனர்ஜி, நஷ்டமான பணம். அதனால இந்த பைப்ல எவ்வளோ வெப்பம் வீணாகுதுன்னு கண்டுபிடிக்கிறது ஏதோ ஒரு மர்மத்தை தீர்க்கிறது மட்டும் இல்ல, எஃபிஷியன்சியை இப்படி அதிகப்படுத்துறதுன்றதுக்கான சாவியை கண்டுபிடிக்கிற மாதிரி. சரி வாங்க, துப்புகளை தேட ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு புதிரை விடுவிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்மகிட்ட என்னென்ன க்ளூஸ் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? அதே மாதிரி இந்த கணக்கை சால்வ் பண்ண நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்க்கலாம். இதுல இருக்க ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு பொருளும் ரொம்ப முக்கியம். இதோ பாருங்க, இதுதான் நம்ம செட்டப். உள்ளுக்குள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் இருக்கு. அதுதான் சூடான பொருளை கொண்டு போகுது. அதை சுத்தி அந்த வெப்பம் வெளியே தப்பிச்சு போகாம தடுக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி ஆஸ்பெஸ்டஸ் இன்சுலேட்டர் இருக்கு. இது கிட்டத்தட்ட நம்ம காஃபி வைக்கிற ஃப்ளாஸ்க் மாதிரி தான், இல்லனா நம்ம வீட்டு சுவர்ல மாதிரி. நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், வெப்பத்தை அது எங்க இருக்கணுமோ அங்கேயே வச்சிருக்கணும். இப்ப நம்ம க்ளூபோர்ட பாருங்க. பைப்போட அளவுகள், அதுல யூஸ் பண்ணியிருக்கிற பொருட்களோட தடிமன், அப்புறம் டெம்பரேச்சர் வித்தியாசம்னு எல்லா முக்கியமான நம்பர்ஸும் இங்க இருக்கு. இதுல கே வேல்யூன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா? அது ரொம்ப முக்கியம். ஒரு பொருள் எவ்வளோ சுலபமா வெப்பத்தை கடத்தும் அப்படிங்கிறதுக்கான அளவீடு தான் அது. நம்ம கணக்குல இது ஒரு முக்கியமான பங்கு வைக்க போகுது. சரி, நம்ம கணக்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இருக்கு. இன்ஜினியரிங் ஃபார்முலாஸ்ல பெரும்பாலும் டயமீட்டரை விட ரேடியஸ், அதாவது ஆரத்தை தான் பயன்படுத்துவாங்க. சோ நம்ம வேலை கொடுத்திருக்க டயமீட்டரை எல்லாம் ரேடியஸா மாத்துறது தான். அப்போதான் நம்ம கணக்குகள் எல்லாம் கரெக்டா வரும். ஓகே, நம்பர்ஸை பார்க்கலாம் வாங்க. உள்ள இருக்கிற பைப்போட ஆரம், அதாவது R1 வந்து 1 சென்டிமீட்டர். ஸ்டீல் பைப்போட வெளியாரம் R2 2.5 சென்டிமீட்டர். இப்போ இதுக்கு மேல 3 சென்டிமீட்டர் தடிமனுக்கு ஆஸ்பெஸ்டாஸ் இன்சுலேஷனை சேர்க்கும்போது நம்மளோட கடைசி வெளியாரம் R3 5.5 சென்டிமீட்டர் ஆகுது. ரொம்ப முக்கியமா, ஃபார்முலால யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் மீட்டருக்கு மாத்திக்கணும். இப்ப வாங்க, நம்மளோட சீக்ரெட் வெப்பனை அறிமுகப்படுத்துறேன். இந்த புதிரை சால்வ் பண்ண போற முக்கியமான சயின்டிஃபிக் கான்செப்ட் இதுதான்: வெப்ப தடை. இங்கிலீஷ்ல சொன்னா தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, வெப்பம் ஒரு பொருள் வழியா போறத அது எந்த அளவுக்கு தடுக்குதுங்கிற அளவீடு தான் இது. இதை நீங்க கரண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு வயருக்கு எப்படி கரண்ட்டை தடுக்கிற சக்தி, அதாவது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ, அதே மாதிரி ஒரு பொருளுக்கு வெப்பத்தை தடுக்கிற சக்தி, அதாவது தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா வெப்பம் அது வழியா போறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஒரு நல்ல இன்சுலேட்டருக்கு தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? குளிர்காலத்துல ஒரே ஒரு மொத்தமான ஜாக்கெட் போடுறதை விட மெல்லிசான பல சட்டைகளை ஒண்ணு மேல ஒண்ணு போட்டா ஏன் கதகதப்பா இருக்குன்னு? ஏன்னா ஒவ்வொரு லேயரும் வெப்பம் வெளியே போறதுக்கு ஒரு தடையை சேர்க்குது. நம்ம பைப் விஷயமும் அதேதான். ஸ்டீல் ஒரு தடையை உருவாக்குது, ஆஸ்பெஸ்டாஸ் அதை விட பெரிய தடையை உருவாக்குது. சோ வெப்பம் வெளியே போகணும்னா அது இந்த 2 தடையும் தாண்டி போகணும். சரி, தியரி எல்லாம் போதும். இப்போ நேரடியா கணக்குக்குள்ள இறங்கலாம் வாங்க. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா டேட்டாவையும், இந்த பவர்ஃபுல்லான தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்டையும் வச்சு இந்த பைப்ல இருந்து உண்மையிலே எவ்வளவு ஹீட் வெளியே போகுதுன்னு நாம இப்ப கணக்கு போட போறோம். இதுதான் நம்ம மாஸ்டர் ஃபார்முலா. பைப்போட 1 மீட்டருக்கு எவ்வளவு வெப்பம் வீணாகுது, Q/L அப்படிங்கிறது பைப்புக்கு உள்ளேயும் வெளியும் இருக்கிற டெம்பரேச்சர் வித்தியாசத்தை டெல்டா T, அந்த வெப்பம் சந்திக்கிற மொத்த தடையால R டோட்டலால வகுத்தா கிடைச்சிடும். லாஜிக்கா இருக்கு இல்லையா? டெம்பரேச்சர் வித்தியாசம் அதிகமா இருந்தாலோ இல்ல தடை கம்மியா இருந்தாலோ வெப்ப இழப்பு அதிகமா இருக்கும். முதல்ல நம்ம முதல் தடையை கணக்கிடலாம், அதாவது ஸ்டீல் பைப்போட ரெசிஸ்டன்ஸ். இந்த ஃபார்முலா பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியலாம், ஆனா சிம்பிள் தான். இதுல நாம ரேடியஸோட விகிதத்தையும் R2/R1, ஸ்டீலோட வெப்ப கடத்துத்திறனையும் Ks தான் பயன்படுத்துறோம். நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற மதிப்புகளை இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதோ பாருங்க, முதல் பதில் கிடைச்சிருச்சு. ஸ்டீலோட தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் வெறும் 0.0076 தான். இது ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர். ஏன்னா நமக்கே தெரியும், மெட்டல்ஸ் எல்லாம் வெப்பத்தை ரொம்ப நல்லா கடத்தும். அதனால வெப்பத்தை தடுக்கிறதுல இது ஒன்றும் பெரிய கில்லாடி இல்ல. இப்போ நம்ம கதையோட உண்மையான ஹீரோவுக்கு வருவோம், ஆஸ்பெஸ்டஸ் இன்சுலேஷன். அதே ஃபார்முலாவை தான் யூஸ் பண்றோம். ஆனா இப்போ
ஆஸ்பெஸ்டாஸோட ரேடியஸ் R3/R2 மற்றும் அதோட ரொம்ப ரொம்ப கம்மியான வெப்ப கடத்துத்திறன் KAவை பயன்படுத்துறோம். இதோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா வரும்னு நாம எதிர்பார்க்கலாம். அடேங்கப்பா, இத பாருங்க, 0.628. இந்த மதிப்பு ஸ்டீலோட ரெசிஸ்டன்ஸை விட கிட்டத்தட்ட 80 மடங்கு அதிகம். இதுதான் இன்சுலேஷனோட பவர். தடிமன் ஒன்னா இருந்தாலும் ஆஸ்பெஸ்டாஸ் வெப்பத்தை தடுக்கிறதுல எவ்வளோ பெட்டரா இருக்கு பாருங்க. இதுதான் உண்மையான தடை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெப்பம் வெளியே போகணும்னா அது ஸ்டீலையும் தாண்டணும், ஆஸ்பெஸ்டாஸையும் தாண்டணும். அதனால மொத்த தடைய கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 தனித்தனி ரெசிஸ்டன்ஸையும் நாம கூட்டணும். இப்போ ரெண்டையும் கூட்டினா நம்ம சிஸ்டமோட மொத்த தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் 0.6356 K/W ஆகுது. இதுல ரொம்ப தெளிவா தெரியுது, இந்த மொத்த தடையிலையும் பெரும் பங்கு ஆஸ்பெஸ்டாஸோடது தான். இதுதான் இந்த 2 பொருளோட கூட்டு சக்தி. நாம இப்போ கடைசி ஸ்டெப்க்கு வந்துட்டோம். நம்ம கிட்ட மொத்த ரெசிஸ்டன்ஸும் இருக்கு, டெம்பரேச்சர் வித்தியாசமும் இருக்கு. இப்போ இத ரெண்டையும் நம்ம மாஸ்டர் ஃபார்முலால போட்டு நம்மளோட அந்த $1 மில்லியன் கேள்விக்கு பதில கண்டுபிடிக்க வேண்டியதுதான். எல்லா வேலையும் முடிஞ்சது. டேட்டாவை அனலைஸ் பண்ணோம், கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டோம், கணக்கையும் போட்டாச்சு. இப்போ நம்ம புதிருக்கான பதில தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும்? இதுதான் பதில். 944.72 வாட்ஸ் பெர் மீட்டர். இது வெறும் நம்பர் கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பைப்போட ஒவ்வொரு மீட்டர் நீளத்துல இருந்தும் ஒவ்வொரு செகண்டும் கிட்டத்தட்ட 1000 வாட்ஸ் வெப்ப ஆற்றல் வீணாகுது. இது ஒரு சின்ன மைக்ரோவேவ் ஓவனோட சக்திக்கு சமம். அந்த அளவுக்கு எனர்ஜி வெளியே போயிட்டு இருக்கு. நம்மளோட உழைப்புக்கு பலன் கிடைச்சிருச்சு. நாம கண்டுபிடிச்ச பதில் கொடுத்திருந்த ஆப்ஷன்ஸ்ல சி கூட கரெக்டா மேட்ச் ஆகுது. இத வச்சு நாம சரியான வழியில தான் கணக்க போட்டிருக்கோம். சரியான பதிலையும் கண்டுபிடிச்சிருக்கோம்னு உறுதியா சொல்லலாம். புதிர வெற்றிகரமா விடுவிச்சாச்சு. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, உண்மையான மேஜிக் ஏதோ ஒரு பொருள்ல இல்ல, அதுங்க எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்துங்கிறதுல தான் இருக்கு. வெப்பத்தை நல்லா கடத்துற ஸ்டீலும் வெப்பத்தை நல்லா தடுக்கிற ஆஸ்பெஸ்டாஸும் ரெண்டும் ஒன்னா சேரும்போது தனித்தனியா இருக்கிறத விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பை உருவாக்குது. நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. உங்க காஃபியை சூடா வச்சிருக்கிற ஃப்ளாஸ்க்ல இருந்து குளிர்காலத்துல உங்க வீட்டை கதகதப்பா வச்சிருக்கிற ரூஃப் இன்சுலேஷன் வரைக்கும். நீங்க டெய்லி யூஸ் பண்ற வேற என்னென்ன பொருட்கள்ல இந்த மாதிரி ஸ்மார்ட்டான இன்ஜினியரிங் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுப்பாய்வுல சந்திக்கலாம்.